அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 25. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, தேர்தலை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தலைப்பையும், இந்த ஒரு வழக்கையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2004ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் வந்து நடைமுறைக்கு வருது. ஒவ்வொரு மக்களவைத் தேர்தலையும் 2004ல இருந்து தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு சில சந்தேகங்கள் வருது. நான் ஒரு ஓட்டு போடுறேன் அப்படின்னா, அது நான் நினைக்கக்கூடிய கட்சிக்கு தான் அந்த ஓட்டு போகுதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. உச்சநீதிமன்றத்தில வழக்கும் தொடரப்படுது. ஸோ, அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அத வெரிஃபை பண்ற மாரி ஏதாவது ஒரு மெக்கானிசம் கொண்டு வாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக தான் நமக்கு வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் விவிபேட் மெஷின்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 2014 மக்களவை தேர்தல்ல இருந்து இந்த விவிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெஷின் வந்து தொடர்ச்சியா பயன்படுத்தப்பட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் இவிஎம்லயும், விவிபேட்லயும் இவிஎம்ல பதிவாகிற ஓட்டுகள் தான் இங்க டிஸ்ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவிஎம்மையும் விவிபேட்டையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. இப்ப நான் ஒரு இந்த இவிஎம்ல ஒரு கட்சிக்கு 100 ஓட்டு இருக்குன்னா, விவிபேட்லயும் அந்த 100 ஓட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கான்றத கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அப்பதான் அந்த விவிபேட்டோட உண்மையான அப்ஜெக்டிவே ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இந்த விவிபேட் மிஷின் இதெல்லாம் எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. மறுபடியும் சொல்றாங்க, 1 பத்தாது. இன்னும் நெறையா மிஷின்ஸ் எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மக்களவை தொகுதியில ஒரு வாக்குச்சாவடிக்கு பதிலா 5 வாக்குச்சாவடிய எடுத்துக்கங்க. 5 வாக்குச்சாவடிய எடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷினையும், விவிபேட் மிஷினையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கப்போ, இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழக்கு போடப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மக்களவை தொகுதியிலயும் பதிவாகக்கூடிய வாக்குகள், அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த விவிபேட் மிஷின். இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா இவிஎம் மிஷினையும், விவிபேட் மிஷினையும் கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வழக்குல நடந்த விவாதங்கள்ல பார்த்தோம்னா, இவிஎம் மிஷினுக்கு நமக்கு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? வழக்கு விவாதங்கள்ல அதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து சரியான விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாரி தேர்தல் ஆணையம் கரெக்ட்டான ஒரு விளக்கத்த குடுத்தனால தான், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா இருக்கு. அவங்களோட நடவடிக்கைகள்ல உச்சநீதிமன்றத்தால அவ்வளவு தலையிடவும் முடியாது. இந்த ஒரு காரணங்கள வச்சு எங்களால தேர்தலையும் தடுக்க முடியாது. சந்தேகத்தின் அடிப்படையில நீதிமன்றமும் வேலை செய்யாது. ஏன்னா, எதிரில இருக்கக்கூடிய வழக்காளர்கள் இருந்து நெறைய சந்தேகங்கள எழுப்பிட்டே இருப்பாங்க. ஒரு கண்ட்ரோல் யூனிட்ட எடுத்துட்டு வேற கண்ட்ரோல் யூனிட்ல இது பண்ணிடலாம், ஹேக் பண்ணிடலாம். அந்த மாரி நெறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில தேர்தல்கள வந்து எங்களால தடுக்கவோ, இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவோ எங்கனால பிறப்பிக்க முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ, இப்போதைக்கு என்ன நடைமுறை, என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையம் ஒரு மக்களவை தொகுதியில 5 வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை எடுத்து வெரிஃபை பண்றதுக்கு பதிலா, இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மக்களவை தொகுதி, எல்லா வாக்குச்சாவடிகள்லயும் இருக்கக்கூடிய எல்லா இவிஎம், விவிபேட் மிஷினையும் கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நடைமுறைக்கும் ஒவ்வாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, ப்ரொசீஜரல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும். இந்த மாரி ஒரு நடைமுறை வந்துச்சுன்னா. ஸோ இன்கேஸ் இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மக்களவை தொகுதியில 5 வாக்குச்சாவடி எடுத்துக்கிறாங்க. அதற்கு பதிலா எங்கெல்லாம் இப்போ பெரிய தொகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா? இந்தியாவிலேயே நெறைய தொகுதிகள் இப்ப தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிய சொல்றாங்க. இந்த மாரி நெறைய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா இவிஎம் மிஷினையும், விவிபேட் மிஷினையும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். அப்படியும் இல்ல, அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரொசீஜரல்லி காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்டர்னேட்டிவா இந்த ஒரு பிரச்சனைக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப 5 தொகுதின்னு எடுக்கிறதுக்கு பதிலா, எங்கெல்லாம் வந்து
க்ளோஸ் கான்டெஸ்ட் நடக்குதோ, ஓகேங்களா? இப்போ போன சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தோம்னா, நமக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான கான்டெஸ்ட் நடந்திருக்கும். 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி க்ளோஸ் கான்டெஸ்ட் நடக்கும் இல்லையா? 500 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரியான தொகுதிகள்ல இருக்கக்கூடிய எல்லா வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் எடுத்து, புகைச்சீட்டு இயந்திரங்களையும் எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். அப்படிங்கிறத இந்த எலக்ஷன் சார்ந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத ஆல்டர்னேட்டிவா ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? மெயின்ஸ்ல கேட்டா கூட வே ஃபார்வர்டுன்னு போட்டு இத பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில இருந்துச்சு. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, நமக்கு திருக்குறள் தான் இருந்துச்சு. திருக்குறள்ல போறப்போ, திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல்" அப்படின்னு சொல்றாங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். செயலை முடிக்கும் வகையும், வரக்கூடிய இடையூறும், முடிந்தபோது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஸோ ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி எப்படி முடிக்கப் போறோம்? என்ன மாதிரியான இடையூறுகள் நமக்கு வரலாம்? அந்த செயல முடிக்கிறனால நமக்கு எவ்வளவு பெரிய பயன்கள் இருக்கு? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்த பிறகு தான் இந்த செயலை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர். திருக்குறள் எண் 676 அதிகாரம் வினை செயல் வகை. ஸோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க "வாசிக்க மறந்த வரலாறு" அப்படின்னு சொல்லி ஒரு தமிழர்கள் சார்ந்த ஒரு வரலாற வந்து குடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுருக்கமாக சொல்றோம். இந்த இடத்துல 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது நமக்கு 1939ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? தொடங்குன இருந்தே பார்த்தோம்னா, ஜப்பான், அமெரிக்காவுக்கும் வந்து ஜப்பானும், அமெரிக்காவும் எதிர் எதிர் இதுல இருந்திருப்பாங்க. அதுல டிசம்பர் 7, 1941 ஓகேங்களா? அப்போ பியர்ல் ஹார்பர் அப்படிங்கிற பகுதியில ஜப்பானிய விமானப்படை வந்து அமெரிக்காவோட அந்த பியர்ல் ஹார்பர வந்து அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா போருக்குள்ள வருது அப்படிங்கிறத அந்த நாட்டு அதிபர் வந்து சொல்லியிருப்பாரு. நாங்களும் 2ண்ட் வேர்ல்ட் வார்ல என்டர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி பியர்ல் ஹார்பர் அட்டாக்கு ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். அட்லாண்டிக் கடல் பகுதிகள்லயும் சாரி பசிபிக் கடல் பகுதிகள்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட நேவிக்கும், ஜாப்பனீஸ் நேவிக்கும் அதிகப்படியான சண்டை அப்படிங்கிறது இந்த அட்லாண்டிக் கடல்ல நடந்திருக்கும். ஆ அமெரிக்கால இருந்து சோல்ஜர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து ஆஸ்திரேலியால தங்க வச்சு, அங்கிருந்து தான் சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜப்பானிய ராணுவம் கடந்த 1939ல ஆரம்பிச்ச போர்ல 1942 வரைக்குமே 42, 43 வரைக்குமே அவங்களுக்கு பெரும் வெற்றிகள் மட்டும் தான் கிடைச்சிட்டே இருந்திருக்கும். தோல்வியை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. சைனாவுல பாதிய பிடிச்சிருப்பாங்க. இந்த சைடு இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பர்மா வரைக்கும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த பிரிட்டிஷ் ராணுவம் என்ன பண்ணுது, ஜப்பானியர்களோட சண்டை போட முடியாம ஒண்ணு போர்க்கைதிகளா இருக்காங்க, இல்லாட்டி தப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ள நுழையிற ஆபத்து வரைக்கும் வந்திருப்பாங்க. பர்மா வரைக்குமே வந்திருப்பாங்க. மணிப்பூர் சைடு வரைக்கும் வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு இருந்த ஜப்பானிய ராணுவம் ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்னா, சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா வரைக்கும் வந்து ஒரு ரயில் பாதை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பாதைய தாய்லாந்து வழியா பர்மா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பர்மா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஷியாம் அப்படிங்கிற பகுதியில இருந்து பர்மாவுல இருக்கக்கூடிய தாய்பியாஷியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஷியாம் ரயில்வே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதற்காக அந்த ஒரு பகுதியை பார்த்தோம்னா பர்மா டு தாய்லாந்து அப்படிங்கிறது ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படிதான் பர்மா டு தாய்லாந்து. ஸோ இந்த பர்மா டு தாய்லாந்து ரயில்வே லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 415 கிலோமீட்டர் இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜியோகிராஃபி. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜியோகிராஃபி. நெறைய மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள கடந்து தான் இந்த ஒரு ரயில்வே லைன் போகணும். ரொம்ப நம்ம ஊட்டி மலை ரயில் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஜியோகிராஃபி. ஸோ 415 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இதுல இந்த ஒரு பணிய முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரயில்வே லைன் தான் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட்க்கு இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்.
இப்பயும் கூட அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்றோம் ஜப்பான் வந்து இந்த சவுத் ஈஸ்ட்ல ஃபுல்லாவே அவங்கள கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ அடுத்து பர்மா வரைக்கும் வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரயில்வே லைன் அப்படிங்கிறதுலாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த 415 கிலோமீட்டருக்கு ரயில்வே லைன் போட ஆரம்பிக்கிறாங்க. பர்மாவுல பர்மாவோட அந்த பர்மா நாட்டு எல்லையிலயும், இந்த சைடு தாய்லாந்துல இருந்து இங்கேயும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நேரத்திலே 2 கண்ட்ரில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யார வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க போர்க்கைதிகளா பிடிச்சு வச்சிருந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்க, பிரிட்டிஷ் வீரர்கள் இவங்களெல்லாம் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. தொழில் பணி அந்த பணிகள் அதிகமா இருக்க இருக்க, அங்க அந்த இடத்துல தான் தமிழர்கள் உள்ள வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால இருந்த தமிழர்கள் பார்த்தோம்னா, நமக்கு இந்த ரப்பர் பிளான்டேஷன்ல எல்லாம் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்கள நெறைய பேர வந்து நெறைய காசு தரோம் அப்படின்னு சொல்லி கூப்ட்டு, ஸோ இந்த மாரி வெவ்வேறு நெறைய விதங்கள்ல ஏமாத்தி அவங்கள வந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டிட்டு வந்து இந்த ரயில்வே பணியில வந்து ஈடுபடுத்த வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தோம்னா, லட்சக்கணக்கான பேர் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டு பகுதிகளா இருக்கனால நெறைய விலங்குகள்னால நெறைய மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. அதே மாரி சுகாதாரம் இல்லாத தன்மையினால நமக்கு காலரா, மலேரியா போன்ற நோய்கள்லாம் வருது. அதனால நெறைய மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. சரியான பராமரிப்பு இல்லாதனால நெறைய மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ இதுல ஆயிரக்கணக்கான தமிழர்களும் வந்து உயிரிழந்துட்டே வராங்க. ஓகேங்களா? ஸோ உயிரிழந்தவங்க எல்லாத்தையும் இதே ஒரு போர்க்கைதி உயிரிழந்தாரு அப்படின்னா, அவர ஒரு ஒரு தனித்தனியா ஒரு ஒரு குழி தோண்டி புதைச்சு, அதுல ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அவங்க பேர எழுதி போட்டுருவாங்க. பேர் எழுதி அந்த சிலுவைக்கு பக்கத்துல வச்சுருவாங்க. இதுவே தமிழர்கள் உயிரிழக்கிறப்போ, கூட்டம் கூட்டமா பெரிய ஒரு குழி தோண்டி அதுல ஆயிரக்கணக்குல போட்டு எரிச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜப்பான் ராணுவம் வந்து பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்க, வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 415 கிலோமீட்டர் அந்த ஜியோகிராபிக்கலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு 5 வருஷம் எடுக்க வேண்டிய அந்த ரயில்வே பாதை, அந்த ரயில் பாதை அமைப்பு பணி வந்து 15 மாசத்துல முடியுது. ஓகேங்களா? 15 மாசத்துல முடியுது நமக்கு. ஏகப்பட்ட இன்னல்கள வந்து தமிழர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய போர்க்கைதிகளும் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில போர்க்கைதிகள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா தமிழர்கள ரயில்வே பராமரிப்பு பணிக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாள் ரிலீஸ் பண்ணாம, ஜப்பான் எப்ப கொஞ்சம் கொஞ்சமா தோக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதான் இவங்களையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரிலீஸ் பண்றப்ப ஊதியமாக நெறைய காசுகள வந்து குடுக்குறாங்க. ஆனா, அந்த காசுகள வாங்கிட்டு அவங்க அவங்க சொந்த இடங்களுக்கு வரப்ப தான் தெரியுது, ஜப்பானோட அந்த காசுகள் வந்து செல்லாத காசுகள் அப்படின்னு சொல்லி. அதே மாரி பார்த்தோம்னா, இவங்க குடும்பங்கள விட்டுட்டு நெறைய பேர் வந்திருப்பாங்க. திருப்பி போய் பார்க்கிறப்ப குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா, அந்த இடத்துல போர் சூழல் அப்படிங்கிறது அந்த மாரி இருந்திருக்கும். குடும்பங்கள்லாம் வந்து வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, இதனால நெறைய பேர் வந்து அந்த வேலைகள்ல செஞ்சு அந்த இடத்துல தைரியமா இருந்து குடும்பத்துக்கிட்ட போகணும் அப்படின்னு இருந்தவங்க கூட இங்க வந்துட்டு குடும்பங்கள காணோம் அப்படின்னு சொன்னோனே நெறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறது, நெறைய பேரு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான இன்னல்களையும் தமிழர்கள் சந்திச்சிருக்காங்க. இத வெளிநாட்டு ஆசிரியர்கள் வந்து அவங்கவங்க புத்தகங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரயில் பாதை அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு அந்த ட்ராக்ல ஒவ்வொரு கட்டையா வைப்போம் இல்லையா? ஒவ்வொரு கட்டைக்கு கீழயும் ஒரு தமிழரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு இதிலிருந்து புரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு நிகழ்வு மரண ரயில் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. டெத் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மா டூ தாய்லாந்து ஆர் மியான்மர் டூ தாய்லாந்து டெத் ரயில்வே அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த படங்கள்லாம் வரும். ஸோ இந்த பர்மா டூ ரயில்வே மரண ரயில் பாதை அப்படிங்கிறது ஒரு வழியா நடைமுறைக்கு வருது. அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே தான் இருக்கு. இத பத்தி வெளிநாட்டுகள்ல படங்கள் எடுத்து ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்குற அளவுக்கு இந்த படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா, இன்னமும் தமிழ்நாட்டுல இத பத்தின விழிப்புணர்வோ, இத பத்தின செய்திகளோ நெறைய பேத்துக்கு தெரியாது. நமக்கே இதுல குடுக்கலைன்னா, நமக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இல்லையா? ஸோ அந்த மாதிரி மறைக்கப்பட்ட படிக்க மறந்த ஒரு வரலாறு, வாசிக்க மறந்த வரலாறு அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழ குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். இந்திய சுதந்திர போராட்டத்தப்போ இந்திய ராணுவம் அப்படிங்கிறது நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பெண்கள் பிரிவா இருந்த ஜான்சி ராணி பிரிவு பர்மாவுக்கு வந்திருப்பாங்க. இல்லையா? தாய்லாந்துல இருந்து பர்மாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க தாய்லாந்துல இருந்து பர்மாவுக்கு எப்படி வந்திருப்பாங்கன்னா, இந்த ரயில் பாதை மூலியமா தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு, மறந்த நிகழ்வாக இருக்கு. வாசிக்க மறந்த நிகழ்வாக இருந்துச்சு. ஸோ அதை பத்தின செய்திய குடுத்திருந்தாங்க.
ஸோ ஏப்ரல் 25 பார்த்தோம்னா, மரண ரயில் பாதை ஈக்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள வந்து அப்படி இது பண்றாங்க. அப்சர்வ் பண்றாங்க. சரிங்களா? 80ஆம் ஆண்டு நினைவு நாள். ஓகேவா? 80 வருடங்கள் கடந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இந்த ஒரு செய்திய வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்டமா பார்க்குறப்ப, அமிதாப் பச்சனுக்கு லதா மங்கேஷ்கர் விருது அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஸோ லதா மங்கேஷ்கர் அப்படிங்கிறவங்க 2022ஆம் ஆண்டு வந்து இறந்து போயிருப்பாங்க. பழம்பெரும் திரைப்பட பாடகியாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேர்ல லதா தீனாநாத் மங்கேஷ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு விருது தொடங்கப்பட்டுச்சு. அந்த விருது யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசம், மக்கள் மற்றும் சமூகத்துக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, லதா தீனா மங்கேஷ்கர் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்காக தான் அந்த அவார்ட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. தேசம், மக்கள் மற்றும் சமூகத்துக்கு சிறந்த பங்களிப்பை குடுக்குறாங்க. அந்த வகையில இந்த விருத முதல்ல வாங்குனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குடுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, திரைப்பட பாடகி ஆஷா போன்ஸ்லேக்கு 2023ஆம் ஆண்டுக்கான விருதும், 2024க்கான விருத பார்த்தோம்னா, அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் வந்து வழங்கப் போறாங்க. சரிங்களா? 2024ல ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கும் அதே அமைப்பு இன்னொரு விருத குடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ்டர் தீனாநாத் மங்கேஷ்கர் அப்படின்னு சொல்லி, இசைக்கு இவருடைய பங்களிப்புக்காக அந்த ஒரு விருத குடுக்கப் போறாங்க. ஸோ மத்தபடி செய்திகள பார்க்குறப்ப, இதெல்லாம் தான் இன்னைக்கு செய்திகளா இருந்துச்சு. நெறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டைம் இருந்துச்சுன்னா எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.